செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். காரைக்கால் மாவட்டத்தில் குப்பை கிடங்கு மற்றும் மீன்பிடி துறைமுகத்தை கவர்னர் கைலாஷ்நாதன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதியின்றி நோயாளிகளை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. புதுச்சேரியில் 6 பேரிடம் 4,38,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். காரைக்கால் மாவட்டத்தில் குப்பை கிடங்கு மற்றும் மீன்பிடி துறைமுகத்தை கவர்னர் கைலாஷ்நாதன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை அதிகாரிகளுடன் கவர்னர் கைலாஷ்நாதன் ஆய்வு செய்தனர். அப்போது அமைச்சர் திருமுருகன், கலெக்டர் மணிகண்டன் ஆகியோர் மீனவர்கள் பாதுகாப்பு மற்றும் மத்திய மாநில அரசு திட்டப்பணிகள் குறித்து விளக்கினர். தொடர்ந்து கவர்னர் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் ஏலம் விடும் மையம், படகு கட்டுமான பணிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ஆய்வு செய்தார். முன்னதாக காரைக்கால் மேடு பறவைப்பேட் குப்பை கிடங்கில் குப்பை தரம் பிரிக்கும் பகுதி மற்றும் பாதுகாப்பு குறித்த ஆய்வு மேற்கொண்டனர். உடன் புதுச்சேரி கவர்னர், செயலர் நெடுஞ்செழியன், சீனியர் SP மணீஷ், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதியின்றி நோயாளிகளை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. புதுச்சேரி நகரப் பகுதியில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை உள்ளது. இங்கு புதுச்சேரி மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ளவர்களும் நாள்தோறும் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். மேலும் நோயாளிகள் அதிக அளவில் வருவதன் காரணமாக போதிய படுக்கைகள் இல்லாமல் உள்ளது. இதன் காரணமாக நோயாளிகள் அதிக அளவில் வரும்போது அவர்கள் தரையில் பாய் விரித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். அதேபோல படுக்கை பற்றாக்குறை காரணமாக ஒரே படுக்கையில் 2 நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் படுக்கை பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. மேலும் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு தேவையான படுக்கை வசதிகளை செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் 6 பேரிடம் 4,38,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் லட்சுமணன் சூர்யா மர்ம நபரின் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துள்ளார். அந்த குரூப்பின் மூலமாக பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் பணம் சம்பாதிக்கலாம் என நபர் ஒருவர் பேசியதை நம்பி மர்ம நபர் அனுப்பிய லிங்கின் வழியாக 1,88,000 ரூபாயை அனுப்பியுள்ளார். பின் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாமல் அவர் ஏமாந்தார். மேலும் வீமன் நகரைச் சேர்ந்தவர் மீனாட்சி. இவரை தொடர்பு கொண்ட நபர் டெல்லி விமான நிலையத்திலிருந்து அதிகாரி பேசுவதாகவும், உங்களுக்கு பார்சல் வந்துள்ளது, அதற்கு அனுமதி கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். அதை நம்பி அவர் 1,75,000 ரூபாய் அனுப்பி மோசடி கும்பலிடம் அவர் ஏமாந்தார். திருக்குனூர் பகுதியைச் சேர்ந்த திருமுருகன் 21,000, கார்த்திக் ராஜா 26,000, திப்புராயன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பரத் 11,000 ரூபாய் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 6 பேர் நேற்று கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் மழை வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட குடும்பத்திற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஏற்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி 10 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தை சார்ந்த ஐயப்பன் என்பவர் கடந்த 9/8/2024 அன்று பெய்த கனமழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். அதன்பின் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் வெவ்வேறு துறைகள் மூலமாக நடந்த தேர்தல் பணிக்கு பிறகு 11/8/2024 அன்று ஆட்டுப்பட்டி அருகே உள்ள வாய்க்காலில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவரது குடும்ப வறுமையை கவனத்தில் கொண்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்தும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நிதியிலிருந்தும் கருணை தொகை வழங்க உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் உயிரிழந்த ஐயப்பன், அவரது மனைவி புவனேஸ்வரி அவர்களிடம் கருணை தொகையாக முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 6 லட்சத்திற்கான காசோலையையும், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக வழங்கப்படும் நிவாரணத் தொகை ரூபாய் 4 லட்சத்திற்கான காசோலையையும், மொத்தம் ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் வழங்கினார். இந்த நிகழ்வின் போது மாவட்ட துணை ஆட்சியர் திரு அர்ஜுனன் ராமகிருஷ்ணன், வருவாய் அதிகாரி திரு ஆர் அருண் ஐயாவு, வட்டாட்சியர் திரு ராஜேஷ் கண்ணா ஆகியோர் உடனிருந்தனர்.
வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் பெய்த கனமழையால் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் சிரமத்திற்கு ஆளாகினார்கள். தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகளும் கடுமையான அவதிக்கு ஆளாகினார்கள். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக வெயிலின்றி வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. இன்று மாலை திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் புதுச்சேரி நகரப் பகுதிகளான முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, கடற்கரை சாலை, லாஸ்பேட்டை, உருளையன்பேட்டை, ராஜ்பவன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதேபோன்று கிராமப்புறங்களான பாகூர், கரிக்கலாம்பாக்கம், திருக்கனூர், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கனமழை பெய்தது. மழையின் காரணமாக புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்தாலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள். மேலும் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் சிரமத்திற்கு ஆளாகினார்கள். மேலும் தாழ்வான பகுதிகளில் ஒரு சில இடங்களில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகளும் பாதிக்கப்பட்டனர். புதுச்சேரி குருசு மாநகர் பத்மினி தோட்டம் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தின் தேர் திருவிழாவின் கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுவை குருசுமா நகர் பத்மினி தோட்டம் பகுதியில் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் திருத்தேர் பெருவிழாவையொட்டி 48ஆம் ஆண்டு கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவில் அந்தோணிசாமி பங்கு தந்தை கலந்து கொண்டு ஜெபமாலை பிரார்த்தனை செய்து கொடியேற்றி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற சிறிய தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மந்திர ஜெபம் மோதியபடி சென்றனர். செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள அன்னையின் பெரிய தேர் ஊர்வல நிகழ்ச்சியை அடுத்து ஜெபமாலை செய்து விழா நடைபெறவுள்ளதாகவும் செப்டம்பர் 8ஆம் தேதி கொடியிறக்கப்படும் என்றும் ஆலய குழுவினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயம் சார்பில் பல்வேறு கிறிஸ்தவர்கள் செய்து வருகிறார்கள். புதுச்சேரி காங்கிரஸ் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினரும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான திரு வே. வைத்திலிங்கம் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு. புதுச்சேரி ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தை காரணம் காட்டி மின்கட்டணத்தை ஆண்டுதோறும் உயர்த்தி வருகிறது. அந்த வகையில் கடந்த ஜூன் மாதம் மின்கட்டணத்தை அரசு உயர்த்தியது. அப்போது பாஜக, என்ஆர் காங்கிரஸ் தவிர அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தன. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் மின்கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படும் என்று அறிவித்தார். அதன்படி மின்கட்டணம் 2 மாதங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது மீண்டும் மின்கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அதே தேதியிலிருந்து அரியர்ஸுடன் வசூலிக்கப்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. அப்படியென்றால் முன்பு அமைச்சர் அறிவித்தது மோசடியா அல்லது மின்துறை அதிகாரிகள் யாரும் அமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லையா? இதற்கு காரணம் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்தான் என்றால் தற்போதைய ஆட்சியாளர்கள் அனைவரும் அடுத்து வரும் தேர்தல்களில் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம்தான் வாக்கு சேகரிக்க வேண்டும். புதுச்சேரி மக்களிடம் வாக்கு கேட்டு செல்லக்கூடாது. தனியாரிடம் ஒப்படைக்கும் முன்பே இஷ்டத்திற்கு மின்கட்டணம் உயர்த்தப்படுகிறதா? தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மின்துறையை தனியார் மயமாக்க எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் தொடர்ந்துள்ள வழக்கில் மின்துறையை தனியார் மயமாக்க மாட்டோம் என்று அரசு உறுதியளித்து அந்த வழக்கை முடிவிற்கு கொண்டுவர வேண்டும். மின்கட்டணத்தை முன்கூட்டியே வசூலிக்கும் வகையில் ப்ரீபெய்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மின்சாரத்திற்கு கட்டணம் வசூலிக்கும் நோக்கில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 3/9/2024 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியளவில் உப்பளத்தில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கிய ஓராண்டில் 1,16,00,000 பெண்கள் மாதம் 1000 ரூபாய் வரை பெறுகின்றனர் என புதுச்சேரியில் நடைபெற்ற திருமண விழாவில் பங்கேற்ற தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற திமுக நிர்வாகி திருமணத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தில் மகளிர் கட்டணமில்லாமல் பேருந்தில் பயணிக்கலாம் என்று திட்டம் கொண்டு வந்ததன் மூலம் 3 ஆண்டுகளில் 520 கோடி முறை பயணம் செய்துள்ளது. இதனால் மாதம் 1000 ரூபாய் வரை தமிழகத்தில் மகளிர் சேமிக்கின்றனர். பல திட்டங்களால் உயர்கல்வியில் சேருவோர் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. காலை உணவு திட்டத்தில் 20 லட்சம் மாணவர்கள் தினமும் பயன்பெறுகின்றனர். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கிய ஓராண்டில் 1,16,00,000 பெண்கள் மாதம் 1000 ரூபாய் வரை பெறுகின்றனர். இந்தியாவிலேயே தமிழகத்தில் பணிக்கு செல்லும் பெண்கள் 42% உள்ளனர் என்றார்.
இந்நிகழ்ச்சியில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், அமைச்சர்கள் பொன்முடி, பன்னீர்செல்வம், கணேசன், புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திமுக கூட்டணியில் விரிசல் விழாதா என ஏங்கி கிடப்பவர்கள் வதந்தி பரப்புகின்றனர். விசிக அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்போடு உள்ளது எனவும் திட்டவட்டம். புதுச்சேரி வெங்கட சுப்பாரெட்டியார் ரவுண்டானா அருகே 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற விசிக தலைவர் திருமாவளவன் அவதூறு மற்றும் வெறுப்பு பேசியதாக உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு மீதான விசாரணை புதுச்சேரி சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் போது விசிக தலைவர் திருமாவளவன் ஆஜராகாமல் இருந்தார். இதையடுத்து அவருக்கு 2வது நீதிபதி ரமேஷ் பிடிவாரண்ட் பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து விசிக தலைவர் திருமாவளவன் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜரானார். புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜரான பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் புதுச்சேரியில் 2014ஆம் ஆண்டு ஜனவரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய போது தலித் அல்லாத பிற சமூகத்துக்கு எதிராக பேசியதாகவும் பகையை தூண்டும் வகையில் பேசியதாகவும் என் மீது புகார் அளிக்கப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் தலைமறைவானவர் என்ற அறிவிப்போடு நீதிமன்றத்தில் ஆஜராக கூறினார்கள். அதனால் ஆஜராகி வழக்கை விரைந்து நடத்துமாறு கூறியுள்ளேன். இது பொய் வழக்கு, தள்ளுபடி செய்ய வேண்டும் என விண்ணப்பம் செய்திருக்கிறோம். இந்த பொய் வழக்கிலிருந்து என்னை விடுவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளேன் என்றார். திமுக கூட்டணியில் விரிசல் விழாதா என ஏங்கி கிடப்பவர்கள் வதந்தி பரப்புகின்றனர். விசிக அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்போடு உள்ளது. உரிமை தொடர்பாக எழுப்பும் குரல் வேறு, கூட்டணி தொடர்பாக கேட்டுள்ள நிலைப்பாடு என்பது வேறு. இந்த வதந்திகள் எங்கள் கூட்டணியை பாதிக்காது. விளையாட்டுத்துறை சார்பில் நடத்தப்படும் பல்வேறு நிகழ்வுகளில் கார் பந்தயமும் ஒன்று. இதுபோன்ற போட்டிகள் நடத்துவதன் மூலம் தலைநகர் சென்னையில் சுற்றுலா கவர்ந்திழுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். தொழில் முதலீட்டாளர்களை சென்னை நோக்கி அழைக்க ஏதுவாக அமையும். பெங்களூர், புதுடெல்லி போன்ற நிகழ்வுகளை நடத்துவதன் மூலம்தான் அந்த நகரங்களில் தொழில் முதலீடுகள் பெருகுகின்றன. அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஏற்பட்டுள்ள நிகழ்ச்சியின் காரணமாக நீதிமன்றமும் போட்டியை நடத்த தீர்ப்பளித்துள்ளது என்று நம்புகின்றேன். நான் வாழை படத்தை பார்த்தேன். படம் நன்றாக இருந்ததால் அதன் இயக்குனர் மாரி செல்வராஜை பாராட்டினேன். தங்கலான் படத்தை பார்க்கவில்லை. அதனால் இயக்குனர் ப. ரஞ்சித்தை பார்க்கவில்லை. வாழை, தங்கலான் படம் பாராட்டு சர்ச்சை குறித்த கேள்விக்கு திருமாவளவன் பதில் தெரிவித்தார். வதந்தி விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. எங்கள் உரிமை தொடர்பாக நாங்கள் எழுப்புகிற குரல் வேறு, கூட்டணி தொடர்பாக நாங்கள் கொண்டிருக்கிற நிலைப்பாடு என்பது வேறு. ஆகவே இந்த வதந்திகள் திமுக கூட்டணியின் ஒற்றுமையை எந்த வகையிலும் பாதிக்காது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கார். ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனாரின் நினைவு தினத்தையொட்டி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனாரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின் சதுக்கத்தின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனாரின் திருவுருவப் படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கூலி தொழிலாளிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் மூர்த்தி நகரைச் சேர்ந்தவர் அய்யனார். கூலி தொழிலாளியான இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்து 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக சிறுமியின் பெற்றோர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் அய்யனாரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இன்று இறுதி விசாரணை நடந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட அய்யனாருக்கு 10 ஆண்டு கால கடுங்காவல் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்க புதுவை அரசுக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார்.
காரைக்கால் மையப்பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்திற்கு கும்பாபிஷேக விழா கடந்த 28ஆம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜையும் முதல் கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. முக்கிய நிகழ்வான இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் கோதண்டராமருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் திருமுருகன் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர், ஆரியாங்குப்பம், காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் பணிபுரியும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் GRS ஊழியர்கள் தங்களுக்கு 3 மாத நிலுவை சம்பளம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வில்லியனூர், ஆரியாங்குப்பம், காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் பணிபுரியும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் GRS ஊழியர்கள் தங்களுக்கு 3 மாத நிலுவை சம்பளம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்கள் இன்று 5வது நாளாக கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். போராட்டத்திற்கு தலைவர் வேலுமணி, செயலாளர் முனுசாமி ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் கோவில் கட்டுமான பணிக்கு அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் கோவில் கட்டுமான பணிக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் AK சாய்ஜே சரவணன்குமார் ஆலய நிர்வாகிகளிடம் நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு முதல் தவணையாக 1 லட்சமும் தற்போது 2ஆம் தவணை தொகையாக 1 லட்சம் என மொத்தம் 2 லட்சத்திற்கான தொகையினை ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், ஆலய நிர்வாகிகள் தலைவர் ஆனந்த கணபதி, செயலாளர் ஸ்ரீனிவாச பெருமாள், பொருளாளர் சங்கரபாணி, துணைத் தலைவர் சந்திரசேகர், துணை செயலாளர் அருண்மொழி, ஆறுமுகம், துணை பொருளாளர் ராஜா, கட்சி நிர்வாகிகள் மணி, பொன்னுசாமி, முரளி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வருகிற 4/9/2024 முதல் 9/9/2024 வரை ஜெர்மனி நாட்டில் நடக்க இருக்கும் உலக அளவிலான கயிறு இழுக்கும் டக் ஆஃப் வார் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டிகளில் ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளுக்கான போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் மொத்தம் 24 நாடுகள் கலந்து கொள்ள இருக்கிறது. இந்த போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளும் கலந்து கொள்ள இருக்கிறது. இதற்கான இந்திய அணி தேர்வு 3 கட்டமாக கேரளா, டெல்லி, ஹரியானா போன்ற மாநிலங்களில் நடைபெற்றது. இதில் நம் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் பாரதிதாசன் இந்த 3 தேர்வுகளிலும் கலந்து கொண்டு இறுதியாக இந்திய அணியில் இடம்பெற்று புதுவை மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். வருகிற 3/9/2024 அன்று டெல்லியிலிருந்து இந்திய அணி ஜெர்மன் நாட்டிற்கு புறப்பட இருக்கிறது. இதில் புதுவை மாநில வீரரான பாரதிதாசன் இந்திய அணியில் இடம்பெற்றதற்காக இவரை புதுவை மாநில கயிறிழுக்கும் சங்கத்தின் சார்பாக புதுவை மாநில கயிறிழுக்கும் சங்கத்தின் தலைவரும் புதுவை மாநில எதிர்க்கட்சித் தலைவருமான திரு இரா சிவா அவர்கள் வாழ்த்தி பாராட்டினார். அவ்வமயம் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் இரா செந்தில்குமார், திமுக பொதுக்குழு உறுப்பினர் S. கோபால், சங்கத்தின் செயலாளர் திரு சுந்தரமூர்த்தி, தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், நடராசன், சுற்றுச்சூழல் அணி நவீன், கிளை செயலாளர் அகிலன், பயிற்சியாளர்கள் நந்தகோபால், பார்த்திபன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆனந்த், பிரவீன், மோகன், கௌதம் ஆகியோர் உடனிருந்து வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். அண்ணாநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அண்ணாநகர் பகுதியில் வரசித்தி விநாயகர் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா கடந்த 1 வாரத்திற்கு முன்பு கணபதி ஹோமம் மற்றும் யாகசாலை பூஜைகளுடன் துவங்கியது. இதனையடுத்து இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜையை தொடர்ந்து பூர்ணாகதி மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் உட்பட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் கவுன்சிலர் பொதுக்குழு உறுப்பினருமான வேலவன் செய்திருந்தார்.
அதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். கமலா அறக்கட்டளையின் சார்பில் இலவசமாக தட்டச்சு முடித்த மாணவர்களுக்கான அரசு தேர்வுக்கான நுழைவுச் சீட்டினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலாளர் ரமா வைத்தியநாதன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். லாஸ்பேட்டை தொகுதியில் கமலா அறக்கட்டளையின் சார்பாக தொடர்ந்து தொகுதி முழுவதும் தையல் பயிற்சி, தட்டச்சு பயிற்சி மற்றும் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் தொகுதி முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு பயிற்சி வழங்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு அரசு தட்டச்சு தேர்வுகளுக்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு தேர்வெழுதும் வரை பல்வேறு உதவிகள் செய்து வருகின்றன. இந்த நிலையில் இவ்வாண்டு வில்லியனூர் பகுதியில் உள்ள ஆச்சாரியா கல்லூரியில் தட்டச்சு தேர்வு நடத்தப்படுகிறது. இதில் கலந்து கொள்ள லாஸ்பேட்டையிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கின்றனர். இவர்களுக்கு நுழைவுச் சீட்டு வழங்கும் விழா கமலா அறக்கட்டளையின் அலுவலகத்தில் நடைபெற்றது. கமலா அறக்கட்டளை முதன்மை செயலாளர் ரமா வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நுழைவுச் சீட்டினை வழங்கி வாழ்த்து கூறினார். மேலும் இதில் பெற்றோர்கள், தட்டச்சு பயிற்சி அளிக்கும் ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் மற்றும் சொரப்பட்டு ஆகிய பகுதிகளில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டிலான 2 கிராம நிர்வாக அலுவலர் அலுவலக கட்டிடம் திறப்பு விழாவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் கிராமம் நிர்வாக அலுவலர் அலுவலகம் ரூபாய் 25 லட்சத்திலும், இதேபோல் சொரப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் ரூபாய் 25 லட்சத்திலும் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா இன்று நடைபெற்றது. தலா ரூபாய் 25 லட்சம் மதிப்பீடு என மொத்தம் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டிலான கிராம நிர்வாக அலுவலக கட்டிடங்களையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் திருபுவனை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அங்காளன் முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டது. விழாவில் ஆட்சியர் குலோத்துங்கன், துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பராவ் கொட்டாரு, தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், சிறப்பு கட்டிட கோட்டம் 1 செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ரவீந்திரன், இளநிலை பொறியாளர் சண்முகம், தாசில்தார் சேகர் மற்றும் ஒப்பந்ததாரர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் தொகுதியின் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இப்பணியை புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 1 வாயிலாக 3 மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முதன்மை செய்திகள். காரைக்கால் மாவட்டத்தில் குப்பை கிடங்கு மற்றும் மீன்பிடி துறைமுகத்தை கவர்னர் கைலாஷ்நாதன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதியின்றி நோயாளிகளை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. புதுச்சேரியில் 6 பேரிடம் 4,38,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.